ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பொங்கல் வித் சாம்பார் செய்யலாம். செம்மையாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோன்னா. இன்றைக்கி நான் இந்த பொங்கல் நம்ம நார்மலாக பச்சரிசி வச்சும் செய்யலாம், நம்ம ரேஷன் அரிசியும் வச்சு செய்யலாம். பட் நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸை வச்சு செய்கிறேன். சீரக சம்பா அந்த ரைஸுக்கு உண்டான மனம் சூப்பராக இருக்கும். அதை நல்லா குழன்னு செஞ்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. இப்போ அதுதான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 1 மடங்கு அரிசி எடுத்தால் 1/2 மடங்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்க போகிறேன். இதை ஒரு 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இப்போ நீங்கள் 1 மடங்கு அரிசி எடுத்திங்கன்னா 2 மடங்கு தண்ணி வைங்க. இப்போ நான் 1.5 கப்பு போட்டிருக்கேன். ஸோ 3 கப்பு தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு, நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பருப்பு நான் ஒரு 150 கிராம் இருக்கும் பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம், கல்லுப்பு, மஞ்சப்பொடி இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பாரும் பொங்கலும் செம காம்பினேஷனுங்க. இப்போ இது நான் சில காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது காய்கறியும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா. ஒரு 10 சின்ன வெங்காயம், தக்காளி, தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, சீரகம், பருப்பு கொஞ்சமாக, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான். இப்போது நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம தாளிக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்ததும் இந்த தாளிப்பு பொருளை சேர்த்துக்கலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், பருப்பு சும்மா 10 பருப்பு வாசனைக்காக சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பாருக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறீங்களோ டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஒரு ஓவராலாக ஒரு 15 சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருப்பேன். நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு 5 வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு 1 மினிட்லேயே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா நல்லா வதக்கி கண்ணாடி பதத்துக்கு வரணுன்றது இருக்குது. பட் சின்ன வெங்காயம் நீங்கள் தக்காளி கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலே செஞ்ச நெய் தான். கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு. நீங்கள் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாளிப்பு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் பழப்பழன்னு வரும். இப்போது இந்த நெய் ஓரளவுக்கு காஞ்சி வந்ததும் நம்ம கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம், பருப்பு எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். முந்திரி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 15 முந்திரி அவ்வளோ எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு இன்னொன்று மெயினாக சேர்க்கணும், அதுதான் மிளகு. பாருங்கள், மிளகு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் நல்லா வரப்படுற மாதிரி வதக்கிக்கலாம். இது நீங்கள் ஃபைனலாக நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் நமக்கு டைம் இல்லாத பட்சத்தில் முதல்ல இதை நம்ம தாளிச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்து நம்ம பண்ணலாம். அதுவும் நம்ம கொஞ்சம் குயிக்காக பண்ணிடலாம், ஈஸியாகவே பண்ணிடலாம். இதுனா கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டில் தாளிப்பு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 2 மாதிரியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் என்னென்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா குழஞ்சிரும். பொங்கலுக்கு உண்டானதே நல்லா வெந்திருக்கணும், குழன்னு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி குழன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா குழஞ்சி வரும். இப்போ நம்ம இதில் தாளித்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். நெய் பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம்.
இப்போ தாளிப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பொங்கல் வந்து நல்லா குழஞ்சும் வந்திருக்கு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. இதுதான் சரியான பதம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி வேக கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டோன்னா காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால தான் இப்போவே வதக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபேவரட் காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு எல்லா காய்கறியும் சேர்த்து நம்ம சாம்பார் செய்யும்போது அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். அதே போல் கேரட் வந்து உங்களுக்கு அந்த சாம்பாருக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போ வந்து பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு காய்கறி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள், சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து சாம்பார் தூள் தான். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அவ்வளோ. இதுக்கு தேவையான சால்ட்டு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காய் முக்கால்வாசி வந்து நமக்கு வெந்து வந்துடணும். அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்த உடனே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அது கொதித்து வந்த உடனே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். நமக்கு டேஸ்ட்டான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சீரக சம்பாவில் பொங்கல் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக செய்கிற பச்சரிசி பொங்கலை விட சீரக சம்பாவில் செய்கிற பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நமக்கு அந்த ஸ்மெல்லே வந்து சாப்பிட்ணுன்ற அந்த ஈர்ப்பு இருக்குது. இந்த பொங்கல் கூட வந்து நம்ம சாம்பாரும் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா வேர்க்கடலை சட்னியும் ட்ரை பண்ணலாம். சாம்பார் வைக்க கொஞ்சம் டைம் ஆகுன்ற பட்சத்தில் வேர்க்கடலை ரெடியாக இருக்குன்னா வேர்க்கடலை சட்னிக்கும் இந்த பொங்கல் ட்ரை பண்ணலாம். சூப்பராகவே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.